மாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நலவைக்கு உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் வீரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனித குலம் அமைதிய நோர் வற்றாத நன்னீதி பெற்று உய்ய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மழை வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. கைகளை அதிக ஓசையின்றி தேய்த்து கண்களில் வைத்து பின் முகத்தை தடவி இரு கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி ஓர் ஆழமான மூச்சை இழுத்து விட வேண்டும். பிறகு கைகளை இறக்கி கொண்டு கண்களை திறக்க வேண்டும். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். வாழ்க வளமுடன். அருத்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயக்கல்ப பயிற்சி, மன அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை என்னும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவினரும் நட்புகளும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவிகளை செய்து மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் எந்த சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்துக்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து அன்பும் கருணையும் என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அல்லது மஞ்சுபாய் பாலா அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. இன்றைக்கு நமக்கு சிறப்பானதொரு சாந்தி தவத்தை நடத்தி கொடுத்த பேராசிரியர் அருள்நிதி குந்தவி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர் தம் அன்பு குடும்பம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இணைப்பில் இணைந்திருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இனிய மாலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நாம சிந்தனைக்கு எடுத்துக்கிட்ட தலைப்பு என்னன்னா, அன்பும் கருணையும் அப்படிங்கிற தலைப்புல தான் நாம கொஞ்ச நேரம் சிந்திக்க போறோம். மனம் பிளஸ் இதம் மனிதன். யார் ஒருவர் மனதை இதமா வச்சிருக்காங்களோ அவனே மனிதன்னு மகரிஷி விளக்கம் கொடுத்திருக்காங்க. அப்ப இதமா வைத்திருக்கக்கூடிய அந்த மனம் எப்படி இருக்கும்னா, அங்கதான் அன்பும் கருணையும் இருக்கும். அங்கதான் அன்பும் கருணையும் ஊற்றெடுக்கும். இப்ப அன்புன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அன்பு கருணை அப்படின்னா என்ன
அப்படின்னு பார்க்கலாம்னா, அன்புன்னு சொல்லும்போது நாம அத வந்து பாசம், நேசம் அப்படின்லாம் வந்து நம்ம வந்து சொல்லலாம். கருணை அப்படின்னு சொல்லும்போது அத வந்து நம்ம இரக்கம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப வந்து அம்மா வந்து அழகா வந்து சாந்தி தவம் நடத்தி கொடுத்து, தவ முடிவுல வந்து இரண்டொழுக்க பண்பாடு வந்து சொன்னாங்க. என்ன சொல்றோம் நம்ம? "நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும், மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன்." அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். இப்படி யாருக்கும் துன்பம் குடுக்காம இருக்கிறது வந்து அன்பு. அதேபோல துன்பப்படும் உயிர்களுக்கு முடிந்த உதவி செய்வேன் அப்படின்னு சொல்றது வந்து கருணை. அதாவது துன்பப்படுறவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவி செஞ்சு, அந்த துன்பத்திலிருந்து அந்த துன்பத்த வந்து போக்குவது வந்து கருணை அப்படின்னு நம்ப சொல்லலாம். வள்ளலார் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் வந்து ஒரு வாடிய பயிர் வாடினதுக்கே வந்து மனம் வருந்தினார். ஒரு தடவ என்ன பண்ணாரு அப்படின்னா, அவர் வந்து ஒரு எருது மேல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ணி போய்க்கிட்டு இருக்காரு. அப்படி போயிட்டு வரும்போது என்னாச்சுன்னா, அது வந்து வந்த களைப்புல அப்படியே அசதியா உட்கார்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவரு. அப்ப அவர் வந்து அந்த எருது கிட்டக்க என்ன சொல்றாரு அப்படின்னா, தன்ன வந்து வண்டியில பிணைக்கப்பட்டு தன்ன சுமந்து வந்த எருது கிட்டக்க அவர் வந்து பேசுறாரு. தடவி குடுத்துக்கிட்டே வந்து, "என்ன நீ வந்து சுமந்து வந்ததுனால தானே உனக்கு வந்து இந்த வலி ஏற்பட்டது." அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கண்ணீர் பெருக அந்த எருதுகிட்ட பேசினாராம். இப்படி எந்த ஒரு ஜீவனும் வந்து துன்பப்படக்கூடாது அப்படின்னு தான் வந்து மகான்கள் வந்து சொல்றது. அதே மாரி துன்பப்பட்டாலும் அந்த துன்பத்த போக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட எண்ணமா இருக்கு. இறைநிலை வந்து இயற்கையில நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அ அன்பும் கருணையும் தான் வந்து எல்லா இடத்துலயுமே வந்து நிறைஞ்சிருக்கு. இறைநிலை வந்து அ ஒ அந்த படைப்பின் நம்ம அந்த இறைநிலையோட படைப்ப பத்தி நம்ம பார்க்கும்போது, அது எப்படி உருவான விதம் அப்படின்னா, முதல்ல என்ன பண்ணுது, அது ஓரறிவு தாவரத்திலருந்து வரும்போது நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பஞ்சபூதங்கள், அதுக்கப்புறம் விண் சுழன்று அதெல்லாம் அது அந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சு இறைநிலை வந்து ஓரறிவு தாவரத்துக்கு வரும்போது எப்படின்னா, அந்த தாவரத்த வந்து தாவரம் வந்த பிறகு தான் 2வது அறிவா இருக்கக்கூடிய அந்த புழு வந்து வந்தது. அப்ப அந்த 2வது அறிவா இருக்கக்கூடிய புழு வந்து அதனோட உணவு தேவை அதுக்கு ஒரு தேவை இருந்தது. உணவு தேவை இருந்தது. அப்ப அந்த உணவு தேவைய பூர்த்தி செய்யறதுக்கு என்ன பண்ணுச்சு, ஓரறிவு தாவரத்துல இருக்கிற அந்த இலைய உண்டு தான் அதனோட தேவைய பூர்த்தி செஞ்சது. இறைநிலை வந்து அந்த இடத்துல வந்து அன்பும் கருணையுமா செயல்பட்டது. ஏன்னா 2வது அறிவா புழு வந்தது. அதுக்கு உணவு தேவைப்படுங்கிறதுனால தான் ஓரறிவு தாவரம் வந்ததுக்கு அப்புறம் தான் அது 2வது அறிவா உருவானது. அதேபோல நம்ம வந்து ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னாலும் சரி, அந்த குழந்தை பிறக்கறதுக்கு முன்னே வந்து நம்ம பார்த்தோம்னா, அந்த தாயோட கருவுல வந்து அந்த 10 மாதமும் அது வந்து நம்ம வந்து அந்த பக்கம், இந்த பக்கம் எங்க திரும்பினாலும் இடிக்காம, அது எந்த ஒரு துன்பமும் படாம, அது வந்து அந்த தண்ணிக்குள்ளேயே வந்து அந்த 10 மாதமும் வந்து மிதந்துகிட்டே இருக்கு. ஃப்ளோட் ஆயிக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அந்த தாய் என்ன பண்றா, அந்த குழந்தைக்கு வேண்டிய உணவு, காத்து, அ எ த நீர் எல்லாமே என்னன்னா, அந்த குழந்தைக்கு வந்து அம்மா கிட்ட இருந்து அது வந்து போய்க்கிட்டே இருக்கு. உணவா போய்க்கிட்டே இருக்கு. அதே குழந்தை 10 மாதம் முடிஞ்சு அது வெளியில வரும்போது அதுக்கு உணவு தேவைப்படுது அப்படிங்கிறதுனால தான் இறைநிலை என்ன செய்யுது, அந்த தாய் கிட்டக்க குழந்தைக்கு உணவா இருக்கக்கூடிய அந்த பால வந்து உற்பத்தி செஞ்ச பிறகு தான் என்ன செய்யுது, இறைநிலை வந்து அந்த குழந்தைய வெளியேறவே வந்து அனுமதிக்குது. இப்படி இறைநிலை வந்து அன்பும் கருணையுமா இருக்கு. இறைநிலை எதனால அன்பும் கருணையுமா இப்படியே தன்னோட ஆற்றல குடுத்துக்கிட்டு இருக்குன்னா, அது வந்து வற்றா இருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் அப்படிங்கிற 4 வகையில வந்து செயல்படுறதுனால தான் அன்பும் கருணையுமா இருந்து தன்னோட ஆற்றல வந்து வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கு. இப்ப வந்து நம்ப புலன்கள்ல வந்து 5 புலன்கள்ல நம்ம கண்கள எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, அந்த கண்களுக்கு வந்து பாதுகாப்பா இருக்கறதுக்கு, அதாவது எந்த ஒரு தூசியும் படாம இருக்கறதுக்கு, தூசி விழாம இருக்கறதுக்கு இமைகள் வந்து பாதுகாப்பா இருக்கு. அதே மாரி காதுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும், நம்மளோட வந்து எந்த ஒரு சத்தமா இருந்தாலும் கேட்கறதுக்கு, இவ்வளோ டெசிபல் தான் அப்படிங்கிற ஒரு அளவு இருக்கு. அந்த அளவு தான் நம்ம கேட்கணும்னு இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த காதுகளோட செவிப்பறைகளும் வந்து நமக்கு எப்படின்னா, அத தாங்கக்கூடிய அளவுக்கு அந்த சத்தத்த கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த செவிப்பறைகள் வந்து நமக்கு ஒரு பாதுகாப்பா உதவியா இருக்கு. அதேபோல நம்ம இப்ப நெறைய இந்த பனிப்பிரதேசங்கள்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கடல்ல வாழக்கூடிய அந்த உயிரினங்கள் வந்து பனிப்பிரதேசங்கள்லாம் பார்த்தோம்னா, குளிர்காலத்துல அங்க வந்து
அ சூரியனோட அந்த இதுவே இருக்காது. சில அந்த 0 டிகிரில இருக்கிற அந்த பிரதேசங்கள்லலாம் நம்ம பார்த்தோம்னா, நீர் வந்து பனிக்கட்டியா உறைஞ்சிருக்கும். அப்படி நீர் வந்து பனிக்கட்டியா உறையும்போது பார்த்தோம்னா, அது உறைய உறைய என்ன ஆகும் அப்படின்னா, அது உறையும்போது கடலுக்குள்ள இருக்கிற அந்த நீர்வாழ் உயிரினங்கள் எல்லாமே பார்த்தோம்னா, மீன்கள் உட்பட எல்லாமே வந்து அது வாழ்றதுக்கு வந்து ஏத்தாப்போல அந்த இறைநிலை என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா, அந்த நீரோட தன்மைக்கு ஏற்ப அதனோட அடர்த்திய குறைச்சு பனிக்கட்டியா வந்து அத மேல வந்து மிதக்க ஆரம்பிக்கும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அடியில இருக்கிற அந்த உயிரினங்கள் வந்து இயற்கையாவே வந்து ஒரு கதகதப்பான சூழ்நிலையில வந்து கடலுக்கு அடியில அமைதியா வந்து வாழும். நம்ம வீட்ல இருக்கக்கூடிய உணவு பொருள் நம்ம வந்து நெய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம நெய் டப்பாவ பார்த்தாவே தெரியும். அந்த நெய்ய வந்து நம்ம கடையில நம்ம வாங்கிட்டு வந்து வீட்ல வச்சிருந்தாலுமே, அது எப்படி இருக்குன்னா, மேல வந்து லிக்விட்டா இருக்கும். கீழ வந்து சாலிடா இருக்கும். ஆனா அது நம்ம வீட்ல பயன்படுத்தக்கூடிய பொருள்ல வந்து அதனோட மாற்றம் வந்து இப்படி இருக்கு. ஆனா, அதே மாதிரி தான் கடலுக்கு அடியில வாழக்கூடிய உயிரினங்கள் வந்து, மேல எப்படி இருக்குன்னா, பனிக்கட்டியா இருக்கு, ஃப்ரீஸா இருக்கு. கீழ வந்து தண்ணியா இருக்கு. அந்த கதகதப்பான சூழ்நிலைய கொடுத்து, அந்த உயிரினங்கள் வாழ்றதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைய இறைநிலை வந்து அன்பும் கருணையுமா குடுத்திருக்கு. இப்படி இறைநிலை வந்து எல்லா உயிர்களுக்கும் வந்து அன்பும் கருணையுமா இருந்து செயல்பட்டுகிட்டு இருக்கு. இந்த பிரபஞ்சம் முழுக்க நம்ம பார்த்தோம்னா, இயற்கை வந்து எல்லாருக்கும் வந்து அன்பையும், கருணையும் வந்து கருணையும் வந்து சமமா வந்து குடுத்துக்கிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு மரத்து நிழல்ல வந்து நம்ம போய் நிக்கிறோம் அப்படின்னா, அந்த மரத்தோட நிழல் வந்து அது வந்து நான் வந்து உனக்கு மட்டும் தான் நிழல் குடுப்பேன். அவங்களுக்கு குடுக்க மாட்டேன் அப்படின்னுலாம் வந்து சொல்றது கிடையாது. சமமான மனநிலையில தான் வந்து மரம் இருக்கு. அந்த இயற்கையும் நமக்கு என்ன பண்ணுது, அப்படித்தான் வந்து நமக்கு வந்து குடுத்துக்கிட்டு இருக்கு. அதே போல தான் நம்ம வந்து பூமிய எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மணிக்கு ஒரு அ ம் மணிக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, 1000 மைல் வேகத்துல வந்து வேகமா சுத்திக்கிட்டு இருக்கு. நாமளும் வந்து அதோட சேர்ந்து சுத்துறோமா அப்படின்னு பார்த்தா இல்ல. ஏன்னா நம்ம வந்து சும்மா தான் நிக்கிறோம், நடக்கிறோம். ஆனாலும் வந்து என்னன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பூமியோட காந்த ஆற்றல் தான் வந்து நம்மள கீழ விழாம அப்படியே ஈர்த்து பிடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப இதுவும் வந்து இறைநிலையோட கருணை அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். இப்ப ஒரு மாமரத்த நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அது வந்து காயாகி, கனியாகி, அது உதிர்ந்த நிலையில இருக்கிற வரைக்குமே அதனோட சருகுகள் எல்லாமே வந்து விழக்கூடிய நிலையில இருந்தா கூட, அது அப்ப அந்த நிலையில கூட என்ன செய்யும் அப்படின்னா, அதுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன காம்பு தான் அந்த மாம்பழத்த வந்து தாங்கி பிடிச்சுக்கும். அப்ப இத வந்து நம்ம வந்து அந்த அன்புன்னு சொல்லலாம். அந்த காம்ப வந்து நம்ம வந்து கருணை அப்படின்னு சொல்லலாம். இப்படித்தான் வந்து இறைநிலை வந்து எல்லாத்துலயும் அன்பும் கருணையுமா இருக்கு. அப்ப அதுக்கு வேண்டிய நீரையும், காத்தையும் வந்து இயற்கை குடுக்கும்போது, இத வந்து அது வந்து அதனோட கருணை அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். அடுத்து நம்ம பார்த்தோம்னா, கல்லுக்குள்ள இருக்கிற தேரைக்கும், கருவுக்குள் இருக்கும் முட்டைக்கும் வந்து உணவை கொடுத்த இறைவன் வந்து, "என்னை மட்டும் விட்டு வைப்பானா?" அப்படின்னு சொல்லிட்டு அவ்வை பாட்டி வந்து கேட்கிறாங்க. அதாவது கல்லுக்குள் இருக்கும் தேரை அப்படின்னு சொல்லும்போது, நம்ம வந்து கருவுக்குள் இருக்கும் முட்டை அப்படிங்கும்போது, நம்ம நம்ம வந்து முட்டைய சொல்லும்போது, முட்டையில வந்து வெள்ள கருவும் இருக்கும், மஞ்ச கருவும் இருக்கும். மஞ்சள் கருவுலருந்து தான் வந்து அந்த கோழி குஞ்சு வருது. அந்த மஞ்ச கருவுக்கு வந்து தேவையான உணவ வந்து யார் குடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா, அந்த வெள்ள கருவுலருந்து வரக்கூ வெள்ள கருவுலருந்து தான் அது வந்து எடுத்துக்குது. அப்ப அதுக்கு வேண்டிய உணவு வந்து அது மூலமா அதுக்கு கிடைக்குது. அப்ப இந்த 2ம் சேர்ந்து தான் அது என்ன பண்ணுது, பாதுகாப்பா இருக்கறதுக்கு வெள்ளைக்கருவும், அந்த மஞ்சக்கருவும் பாதுகாப்பா இருக்கறதுக்கு வெளிய ஒரு ஓடு இருந்தா வந்து அத வந்து தாங்கி அப்படியே பிடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த கோழி வந்து 21 நாள் ஆ கா அடை காத்ததுக்கு அப்புறம் தான் என்ன ஆகுது, அந்த ஓட்ட உடைச்சுட்டு கோழி குஞ்சு வந்து வெளியில வருது. அப்ப அதுவரைக்கும் உண்டான உணவு வந்து என்ன பண்ணுது, அந்த இறைநிலை தான் அன்பும் கருணையுமா வந்து அந்த மஞ்சக்கருவுக்கும், வெள்ளைக்கருவுக்கும் குடுத்துக்கிட்டு இருக்கு. இது வந்து இறைநிலையோட அன்பும் கருணையும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். அடுத்து நம்ம வந்து இப்ப நம்ம இந்த அவ்வை பாட்டி கேட்ட மாதிரி கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கு வந்து உணவை கொடுப்பது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப அந்த தேரை வந்து அ நம்ம பார்த்தோம்னா, நம்ம இந்த பாறையிலலாம் வந்து சின்ன சின்ன அந்த துவாரங்கள் வந்து இருக்கும். அந்த துவாரங்கள் வழியா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த தேரை வந்து அந்த இது மேல தவளை வந்து போய் உட்கார்ந்திருக்கும். அது என்ன செய்யும், அப்படியே அந்த பாறையிலேருந்து வழுக்கிட்டு போயி
உள்ள போயிடும். அந்த பாறைக்குள்ள போயிடும். அது போனதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த உள்ள போனதுக்கு வந்து அதுக்கு வந்து எப்படி அது வந்து தவளை வந்து எப்படி தேரையா மாறுது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த துவாரங்கள் வழியா அதுக்கு வேண்டிய உணவு, அதாவது காத்து, அந்த நீர் இது எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த துவாரங்கள் வழியாவே அதுக்கு வந்து உள்ள போய்க்கிட்டே இருக்கும். அதுதான் என்ன ஆகுது, தவளை வந்து தேரையா மாறி, அதுக்கப்புறமா அது வந்து வருது. இப்படி வந்து உள்ள இருக்கிற கல்லுக்குள் இருக்கிற தேரைக்கும் வந்து உணவு கொடுக்கக்கூடியது யாரு அப்படின்னா, அது வந்து இந்த இறைநிலையோட அன்பும், கருணையும் தான் வந்து அதுக்கு காரணமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதேபோல நம்ம வந்து உயிரினங்கள்ல வந்து பல்லி, அ பல்லி வந்து பார்த்தோம் அப்படின்னா, பாம்பு வந்து தவளை பிடிக்குது அப்படின்னாலும் சரி, என்ன பண்ணும் அந்த தவளைய பிடிக்கும்போது அதுக்கு ஒரு வலி ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக பாம்பு என்ன செய்யும் அப்படின்னா, தன்னோட கண்கள் மூலமா காந்த ஆற்றல செலுத்தி என்ன பண்ணும், அதுக்கு மயக்கத்த குடுத்து, அத வந்து பிடிச்சு அத வந்து உணவா வந்து எடுத்துக்கும். அப்ப அதே போல தான் பல்லி என்ன செய்யும் அப்டின்னா, தன்னோட உணவுக்காக பூச்சிய பிடிக்கணும் அப்டிங்கும்போது என்ன செய்யுது, தன்னோட கண்கள் மூலமா காந்த ஆற்றல செலுத்தி, அத வந்து ஃபர்ஸ்ட்டு மயக்கம் அதாவது அ மயக்கமாக்க மயக்கமாக வச்சுடும். அதுக்கப்புறமா என்ன செய்யும் அப்டின்னா, ஏன்னா அதுக்கு அதனோட வலி தெரியாது. அதனால அதுக்கப்புறமா அத எடுத்து சாப்பிடும். இப்டி என்னன்னா, அது வந்து அ ம ஒரு தன்னோட காந்த ஆற்றல செலுத்தி மயக்கம் அடைய வச்சதுக்கு அப்புறமா தான், அந்த ஐந்தறிவு ஜீவன் கூட தனக்கு உணவா வந்து ஒண்ணு ஒண்ணையும் எடுத்துக்குது. அப்ப இதே போல தான் வந்து நம்ம உடல்லயும் வந்து ஒரு மனித உடல்ல ஒரு ஒரு காயம் பட்டுது, ஒரு ரத்தம் வருது அப்டின்னா, அப்ப என்ன ஆகும் அப்டின்னா வந்து அதிகப்படியான ரத்தம் வந்து வெளியேறும். அப்டி போகும்போது ரத்தம் வந்து வெளியேறும்போது என்ன ஆகும்? உடல விட்டு போச்சு அப்டின்னா, அது வந்து உயிர் பிரிஞ்சிடும். அப்ப அதுக்கு இறைநிலை என்ன செய்யுது அப்டின்னா, தன்னோட அன்பும் கருணையினால தன்னோட என்ன பண்ணுது, அ அந்த காயம் பட்டவங்களுக்கு வந்து உடல்ல வந்து அந்த ரத்தத்த வெளியில போகாம இருக்க வைக்கிறதுக்காக விட்டமின் கே அப்படிங்கிற ஒரு இத வந்து அது விட்டமின் கே வந்து அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த காத்து அது பட்ட உடனே அந்த ரத்தத்த உறைய வச்சுடும். அதனால அவரோட உயிர் என்ன ஆகும்னா, ரத்தத்த உறைய வச்சோனே ரத்தம் வந்து உடல விட்டு வெளியேறாம அப்படியே உறைஞ்சிருக்கும். அவர் வந்து உயிரும் பிரியாம வந்து அந்த நேரம் வந்து பாதுகாக்கப்படும். அப்ப அதேபோல அந்த துன்பத்துல வர இறைநிலை என்ன செய்யுது? இன்னொரு விஷயமும் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த காயம்பட்டவருக்கு ஒரு மயக்கத்த குடுத்து தூங்க வச்சுடுது. ஏன் அப்படின்னா, அவருக்கு அந்த வலி, வேதனை எதுவும் வந்து தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அப்ப இதுவும் வந்து இறைநிலையோட அன்பும், கருணையும் தான் வந்து வெளிப்படுது அப்படின்னு சொல்லலாம். இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது, இப்ப ஒரு ஒரு ஆசிரியர் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு மாணவர்கள் கிட்ட சொல்றாங்க. ஒரு 4 பேர் கிட்டக்க, நீங்க வந்து உங்களுக்கு ஏதாவது அவங்க அன்ப வெளிப்படுத்துற விதமா வந்து ஏதாவது எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது, அந்த 4 மாணவர்களும் என்ன பண்றாங்க, போயிட்டு வராங்க. அதுல வந்து ஒரு பையன் கையில வந்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவன் சொல்றான் கையில வந்து ஒரு கோழி குஞ்சு வந்து வச்சிருக்கான். அப்ப வந்து பார்த்த உடனே என்ன அப்படின்னு கேட்டோனே காமிக்கிறான். கோழி குஞ்சு அப்படின்னோனே, சரி அப்படின்னோனே, 2வது வந்து உன் கையில என்ன இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப கேட்கும்போது என் கையில வந்து ரோஜா பூ இருக்குன்னு சொல்லிட்டு 2வது மாணவனும் காட்டுறான். 3வது பையன கேட்கும்போது அவன் கையில வந்து ஒரு வண்ணத்து பூச்சி இருக்கு. அதையும் வந்து பார்க்குறேன். அன்ப வெளிப்படுத்தும் விதமா நாங்க உங்களுக்காக இத கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு அந்த 3 மாணவர்களும் சொல்றாங்க. அப்ப அந்த டீச்சர் வந்து கேட்கறாங்க. 4வது அந்த மாணவன் கிட்டக்க, அவன் கையில எதுவுமே இல்லன்னு, "நீ எதுவும் கொண்டு வரலையா?" அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப அவன் சொல்றான், "ஆ டீச்சர் நான் வந்து அதாவது ஃபர்ஸ்ட்டு நான் பார்த்தேன். இந்த கோழி குஞ்சு வந்து நான் எடுக்கலான்னு தான் நான் போனேன் நானு. ஆனா அது வந்து அவங்க அம்மாவோட ஜாலியா விளையாடிக்கிட்டு இருந்தது. சரி அத அவங்க அம்மா கிட்ட இருந்து பிரிக்க வேணாமே அப்படின்னு நினைச்சுட்டு நான் வந்துட்டேன். அதே மாதிரி நான் வந்து ரோஜா பூவையும் பார்த்தேன். அத சரி பறிக்கலாம் அப்படின்னு போனா, அது வந்து செடியில பார்க்கும்போது ரொம்ப அழகா இருந்தது. சரி அழகா இருக்கிறத எதுக்கு பறிக்கணும்? அது அங்க பார்க்கறதுக்கு அது அப்படியே இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நானு. 3வது இந்த பட்டாம்பூச்சி பறந்துட்டு இருந்தது. வண்ணத்து பூச்சி பறந்துட்டு இருந்தது. சரி அத பிடிக்கலான்னு போனேன். ஆனா அத வந்து பிடிச்சா அதுக்கு உடம்பு வலிக்குமோ அப்படின்னு நெனச்சுட்டு, அ அத வந்து சுதந்திரமா பறக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த டீச்சர் வந்து அவங்க இந்த மாணவர்களுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அன்பு அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, ஆ அன்பு செலுத்துறது சரிதான். ஆனா என்னன்னா, எந்த ஒரு உயிருக்கும் வந்து துன்பம் குடுக்காம இருக்கறதும், அது வாழ்ற சுதந்திரத்த பறிக்காம இருக்கறதும் தான் வந்து அன்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் வந்து, அந்த மாணவர்கள் கிட்ட சொல்றாங்க. இப்ப இந்த நம்ம அன்பு வந்து
இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது, அன்பு தான் வந்து எல்லாத்துக்குமே அடிப்படையா இருக்கு. அப்ப இந்த அன்பு தான் வந்து கருணையா மலருது. இந்த அன்ப வந்து நம்ம குடும்பத்துல வந்து எல்லா உயிர்கள்கிட்டயும் நம்ம பார்க்குறோம். அதேபோல நம்ம குடும்பம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த அன்பு மலர்றதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அப்படின்னு பார்த்தா, அதுக்கு வந்து மகரிஷி வந்து 3 விஷயங்கள வந்து சொல்றாரு. அதாவது விட்டுக் கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகம். அதாவது இத வந்து அட்ஜஸ்ட்மென்ட், டாலரன்ஸ், சாக்ரிஃபைஸ் ஏடிஎஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்ப இந்த 3 வந்து எப்படின்னா, குடும்பத்துல வந்து நம்ம கடைபிடிக்கும்போது, அங்க வந்து அன்பு மலரும்னு மகரிஷி சொல்றாங்க. ஒரு கணவன் மனைவியா இருந்தாலும், ஒரு தாய் தந்தையா இருந்தாலும், அந்த மாரி உறவுகள் இருந்தாலும், அந்த குடும்பத்துல வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து விட்டு குடுத்து பொறுமையா போகணும். நான் சொல்றபடி வந்து நீ நடக்கணும். நான் சொல்றத நீ கேட்கணும். இந்த மாதிரியெல்லாம் வந்து அந்த ஆளுமை, அதிகாரம் அதெல்லாம் எதுவுமே இல்லாம, ஒரு சகிப்புத்தன்மையோட பொறுமையா இருந்தா, காலம் வந்து அந்த மாற்றத்த கொடுக்கும். அப்ப வந்து குடும்பத்துல வந்து இந்த 3 வந்து ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லி மகரிஷி வந்து சொல்றாங்க. அதேபோல ஒரு குடும்பத்திலயும் சரி, சமுதாயத்திலயும் சரி, மகரிஷி வந்து சொல்லக்கூடிய அடுத்து ஒரு 3 விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வந்து டோன்ட் கமாண்ட், டிமாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 விஷயங்கள வந்து சொல்றாரு. என்ன அப்படின்னா, அது வந்து குறை சொல்றது, அடுத்தவங்கள பத்தி குறை சொல்றது, அதுக்கப்புறம் வந்து கட்டளையிடுறது, அதுக்கப்புறம் வந்து வற்புறுத்துவது. இந்த 3 வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல இந்த 3யுமே வந்து இருக்கக்கூடாதுல்ல. இது 3யுமே வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் வந்து ஏன்னா இது எல்லாத்தையும் தவிர்த்தா தான் குறைகள தவிர்க்கும்போது தான் வந்து நமக்கு வந்து நிறை காணக்கூடிய அந்த மனம் வரும். அப்ப இந்த இத வந்து தவிர்த்தாலே குடும்பத்திலயும் சரி, சமுதாயத்திலயும் சரி மாற்றத்த வந்து கொண்டு வர முடியும். அப்ப அதுக்கு வந்து அப்படி மாற்றம் வரும்போது தான் வந்து அன்பும், கருணையும் வந்து மலரும் அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி வந்து சொல்றாங்க. சுவாமி விவேகானந்தர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, "அ உங்கள் இதயம் வந்து எவ்வளவு பெரியதோ, அவ்வளவு தூரம் இந்த உலகை விரித்துப் பாருங்கள்" அப்படின்னு சொல்றாரு. அதாவது அன்புங்கிறது விரிந்து இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. நம்ப பார்வையிலேயே வந்து அன்பு விரிஞ்சு இருந்ததுன்னா, நம்மளோட பார்வையிலேயே அந்த மலர்ச்சி வந்து தெரியும். ஒரு வெள்ள துணியில வந்து சின்னதா ஒரு கருப்பு புள்ளி இருந்தது அப்படின்னா, அது நம்ம கண்ணுக்கு வந்து எப்படி தெரியும்? ஒரு பெரிய வெள்ள துணியில ஒரு சின்னதா கரும்புள்ளி இருந்தா கூட, நம்ம கண்ணுக்கு முதல்ல தெரியறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கருப்பா இருக்கிற அந்த புள்ளி தான் தெரியும். அப்ப என்னன்னா, அதுல இருக்கிற மத்த எ இடம் வந்து நமக்கு வெள்ளையா இருக்கிறது, வெண்மையா இருக்கிறது வந்து நமக்கு தெரியாது. அதப்போல தான் நமக்கு வந்து எப்பயுமே வந்து குறைகளையே வந்து பார்க்கக்கூடிய அந்த மனம் இருந்தது அப்படின்னா, நிறைகள நம்ம வந்து பார்க்காம விட்டுரும். அப்ப இந்த குறைகள எல்லாம் தவிர்த்து நிறைகள பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்ன பார்க்கும்போது தான், அ மனிதனுக்குள்ள வந்து அந்த அன்பும், கருணையும் வந்து மலரும் அப்படின்னு சொல்ட்டு சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன செய்யும் அப்படின்னா, அ அன்பும், கருணையும் வந்து மனிதனுக்குள்ள இயல்பா வரணும் அப்படின்னா, முதல்ல மனிதன் வந்து மனதை இதமா வச்சுக்கணும். அந்த மனதை இதமா வச்சுக்கக்கூடிய மனிதனுக்குள்ள தான் அன்பும், கருணையும் மலரும். அப்ப மலரும்போது தான் துன்பப்படுற உயிர்களுக்கு வந்து உதவி செய்யவும், அத போக்கவும் அந்த எண்ணம் வந்து தானாக மலரும். ஒரு ஜென் துறவி என்ன பண்றாரு அப்டின்னா, அவர பாக்கறதுக்கு ஒருத்தர் வராரு. அப்ப பாக்க வந்திருக்கும்போது அவருக்காக என்ன பண்றாங்க அப்டின்னா, ம் அவர வந்து இருக்க சொல்லிட்டு, போய் அவரு என்ன பண்றாரு, டீ போட்டு எடுத்துட்டு வராரு. எடுத்துட்டு வந்துட்டு அவர் கையில குடுத்துட்டு, "நீங்க இந்த டீ குடிச்சிட்டுருங்க. நான் வந்து அ தோட்டத்துல எல்லா செடிகளுக்கும் தண்ணி விட்டுட்டு வரேன்" அப்டின்னு சொல்லிட்டு அவர் போறாரு. வந்தவர் என்ன பண்றாரு அப்டின்னா, அந்த டீய வாங்கி பாத்துக்கிட்டே இருக்காரு. குடிக்கல. அவர் தோட்டத்துல தண்ணி விட்டுக்கிட்டே இவர பாத்துட்டு இருக்காரு. என்ன குடிக்கலன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்டின்னா, கிட்ட வந்து பாக்குறாரு. "டீ குடிக்கலையா?" அப்டின்னோனே அவர் வந்து இல்ல அப்டின்னு சொல்றாரு. என்ன காரணம்னு சொல்லிட்டு அவர் கையில இருக்க டீய வாங்கி பார்த்தா, அந்த டீக்குள்ள ஒரு ஈ விழுந்திருக்கு. அப்ப விழுந்தவுனே அவருக்கு வந்து புரிஞ்சிடுச்சு. அந்த டீக்குள்ள ஈ இருந்ததுனால, அவர் என்ன பண்றாரு, அதனால தான் குடிக்கல அப்டின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, அந்த அந்த டீக்குள்ள விழுந்த ஈய என்ன பண்றாரு, எடுத்து தூக்கி போட்டுறாரு. அது பறந்துடுது. அப்ப உடனே அவர் சொல்றாரு, "உங்களுக்கு வந்து டீ வந்து குடிக்கணுமா? வேணாமா? அப்படிங்கிறது மட்டும் தான் வந்து பிரச்சனை. ஆனா, அந்த ஜீவனுக்கு வந்து அந்த ஈக்கு வந்து வாழ்வா, சாவா அப்படிங்கிற போராட்டம். அதனால வந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து பிற உயிர்களுக்கு துன்பம் குடுக்கறத தவிர்த்துடணும்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவி வந்து அப்ப இயல்பா நமக்குள்ள அன்பும், கருணையுமா வரணும், மலரணும் அப்படின்னா, நாம முதல்ல மனிதனாக, மாமனிதனாகலாம் வாழறதுக்கு அது மகரிஷியோட பயிற்சிகள் எல்லாம் வந்து உடற்பயிற்சி, தவம், காயகல்பம் இதெல்லாம் சிறப்பா செஞ்சு, வாழ்க்கையில நாம
கடைபிடிக்கும் போது அன்பும் கருணையும் மலரும்னு சொல்லி இந்த சிந்தனையை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடனுங்கம்மா. மிகவும் அருமையானதொரு சிந்தனை. அன்பும் கருணையும் என்ற தலைப்பில் நல்லதொரு சிந்தனை வழங்கிய அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அன்பும் கருணையும் சொன்னாலே நம்முடைய மனித இனம் மட்டும் இல்ல, ஓரறிவு தாவரம் முதல் மனிதன் வரை அனைத்திலுமே இறைநிலையோட அந்த கடவுளும் கருணையும் அன்பும் சேர்ந்த ஒரு நிலையை தான் மனிதன் உயர்ந்த நிலை, அன்பும் கருணையும் உணரக்கூடிய நிலை. இன்னும் நம்ம சிறப்பா உணரணும் அப்படின்னா நம்முடைய சுவாமிஜி அவர்களுடைய அருளிய நமக்கு கொடுத்த பயிற்சிகளும் நம்ம நன்றா உணர முடியும். அதை அன்பும் கருணையும் ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னா அதை உணர்ந்தால் மட்டும்தான் நாம் அதை தெரிந்து கொள்ள முடியும். உணர்ந்துன்னு சுவாமி சொல்றாங்களே, உணர்ந்ததை உணர்த்தினேன் அப்படின்ற மாதிரி நம்ம உணர்ந்தா மட்டும்தான் அது அன்பும் கருணையும் அப்படிங்கிறத உணர முடியும். ஒரு செடி எடுத்துட்டோம், அதுக்கும் கூட ஒரு உயிர் இருக்கு, அதையும் நம்ம கொல்லக்கூடாது. ஒரு உயிரை கொன்று நாம் உணவாக கொள்ளக்கூடாது. அதுவும் அன்பும் கருணை தான். என்ன பண்ண, இந்த வாழ்வியல் நம்ம சிக்கிக்கிட்டு நம்ம பல துன்பங்களை நாம் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். அந்த அன்பும் கருணை உணர்ந்தால் நம்முடைய வாழ்வே சிறப்பாக அமையும். அம்மா சிறப்பான ஒரு விளக்கங்கள் கொடுத்தாங்க. தாவரத்துல அந்த மாம்பழம் கனியாகிறது, நமக்கு அந்த மாம்பழம் காம்பு எப்படி மாம்பழத்தை தாங்குகிறது அப்படின்றது ஒரு அன்பும் கருணையும். குழந்தை வயிற்றில் வளர்றதுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் இயற்கை நமக்கு இறைநிலை நமக்கு வயிற்றுக்குள் நம்முடைய பெண்களுக்கு அமைத்து கொடுத்துள்ளது. இந்த கருப்பையில் குழந்தை எந்த அளவுக்கு அவ்வளவு அன்பும் கருணையுமா இருக்குது அப்படின்ற இறைநிலையோட அந்த அமைப்பு தான் அந்த அன்பும் கருணையும். குழந்தையாக வெளிவந்து அந்த அன்பும் கருணையும் அறிந்தது அன்பு மலர்ந்தது இறைன்னு சொல்றாங்களா, அதேதான். இந்த குழந்தை வெளிவரும்போது அந்த இறைநிலையை நமக்கு துணையாக இருந்து அன்பும் கருணையும் உணர்த்துகிறது. நல்லதொரு விளக்கம் அம்மா. இந்த மிகச்சிறந்த முறையில் உரை நிகழ்த்திய பேராசிரியர் மஞ்சுபாய் அம்மா அவர்களை வாழ்த்துவோம். பேராசிரியர் அருள்நிதி மஞ்சு அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருள் பேராற்றல் கருணையினால் உடல்நலம் நீலாயி நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் அம்மா. ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், காலை 5:30 தவம், தொடர்ந்து 6 மணிக்கு வீடியோ ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடம்பெறும். அதை பார்த்து கொண்டே நாம் செய்யலாம். மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், மாலை 6:25க்கு மாலை காய்களுக்கும், மாலை 6:30க்கு தவம், மாலை 7 மணிக்கு சிந்தனை, மாலை 7:30க்கு உலகநல வாழ்வில் நிறைவு. பிரதி சனி காலை மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிறைவு நடைபெறும். பிறகு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். உலகநல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்படனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சியில் நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். மனமகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். வாய்ப்பளித்த அனைத்து அன்புகளும் நன்றி. வாழ்க வளமுடன்.